முக்கம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரம் எத்கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 32. பிரிந்தவர்கள் கூடினர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, கோபியர்கள் தான் பக்தியில மிக உயர்ந்தவர்கள்னு பார்த்தோம். அந்த கோபியர்களிடம் அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பகவான் புல்லாங்குழல் இசைத்து கோபியர்களை அழைத்தார் காட்டுக்கு. அது சரத்கால இலையுதிர்கால பௌர்ணமி அன்று. அவருடைய இச்சைக்கு ஏற்ப அவருடைய அழைப்புதலை கேட்டு கோபியர்கள் எல்லாவற்றையும் துறந்து, எதை பற்றியும் கவலைப்படாம எல்லாவற்றையும் துறந்து ஓடி வந்தனர். ஓடி வந்தவன கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபியருடனும் இருந்தார். இதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு கோபியும் கிருஷ்ணர் தனக்கு கிடைத்து விட்டார் அப்படின்ற அது உலகாய கர்வம் கிடையாது, பெருமை கிடையாது. ஆனா ஆன்மீகத்திலையும் சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு கர்வம் வரக்கூடாது என்பது கிருஷ்ணருடைய எண்ணம். ஒரு பக்தர் முழுமை அடையிற வரைக்கும் கிருஷ்ணர் சோதித்து கொண்டே இருப்பார். பக்தியில முழுமை அடைஞ்சாதான் அந்த கிருஷ்ண பிரேமைன்னு சொல்றோமே அது பெற முடியும். இப்ப பௌதிக வாழ்க்கையில இது இல்ல அது இல்லைன்னா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போறோம் நம்ம. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு அங்கு நுழைவு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த கிருஷ்ண பிரேமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையாக பர்ஃபெக்ஷன் சொல்றோம் பாருங்க, முழு நிறைவு பெற வேண்டும். அது வரைக்கும் நம்ம இப்ப சாதாரண லெவல்ல பேசுறேன், அது வரைக்கும் நம்ம இங்கே சக்கரத்துல சுட்ட வேண்டியதுதான். ஆன்மீக வாழ்க்கையில முழுமை பெற்றாதான் 100க்கு 100 மார்க் எடுக்கணும், அப்பதான் பாஸ். அந்த மாதிரி கோபியர்கள் தேர்ச்சி பெற்ற பக்தர்கள் தான், இல்லைன்னா கோபியர்களா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேர்ச்சி பெற்ற பக்தர்கள். ஆனா அங்க இன்னும் முழுமையடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிருஷ்ணருக்கு இருந்ததுனால அந்த சின்ன அளவு, அது ரொம்ப கர்வம்னு சொல்ல முடியாது, பௌதிக கண்ணோட்டத்துல கர்வமே கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. ஆனால் அது கூட இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால பகவான் அவர்களை அங்கே விட்டு விட்டு மறைந்து விட்டார். பகவான் மறைந்த பிறகு அந்த அன்பு, அந்த பக்தி பன்மடங்காக பெருகியது. அதனுடைய விளைவுதான் கோபி கீதம். பாகவதத்தினுடைய மொத்த பிரார்த்தனைகள்ல இந்த பிரார்த்தனைக்கு இணை எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். குந்தி மகாராணி, கஜேந்திர மோட்சம், பிரகலாத் மகாராஜருடைய பிரார்த்தனைகள், அந்த மாதிரி பிரேச்சேதாசர்களுடைய பிரார்த்தனைகள், பிருத்து மகாராஜர் பிரார்த்தனைகள், துருவ மகாராஜருடைய பிரார்த்தனைகள், பாகவதம் முழுக்கவே பிரார்த்தனைகள்னு கூட சொல்லிடலாம். பாகவதம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க பிரார்த்தனை செய்யற மாதிரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரார்த்தனைகள் இருந்தாலும் இந்த 10வது காண்டத்துல வரக்கூடிய, இந்த 31வது அத்தியாயத்துல வரக்கூடிய இந்த கோபிகா கீதமுக்கு மிக ஏற்றம் அதிகம். மிகப்பெரிய சன்னியாசியாகிய சைத்தன்ய மகாபிரபு இதுக்கு உருகிட்டார், இந்த பிரார்த்தனைக்கு. இது பௌதிகமான செயலா இருந்தா சைத்தன்ய மகாபிரபு உருகியே இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சன்னியாசி, மிகவும் கட்டுப்பாடுடன் வாழ்ந்த சன்னியாசி. சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். இந்த சோட்டா ஹரிதாசர், அதாவது சிறிய ஹரிதாசர்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சின்ன பார்வை பார்த்ததுக்கு, வெறுமனே சும்மா அப்படி பார்த்ததுக்கு அவரை தன்னுடைய சங்கத்திலிருந்து விலக்கி தூர வீசிட்டார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சன்னியாசி பகவான். அவர் மிகவும் மயங்குகிறார் அப்படின்னா இதனுடைய புனிதத்தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இது இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய காதல், காமம் அதெல்லாம் கிடையாது. இது உயர்ந்த பக்தி. இதுதான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றேன். இந்த பௌதிக உலகத்துல சும்மா அப்படி பார்க்கறது கூட தப்பு. இங்கு ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை பார்க்கும்போது நமக்கு தோணும், என்னடா அது அப்படின்னு.
ஆனால் இதை நம்ம படிக்கும்போது நாம தூய்மை அடைவோம், நம்முடைய பௌதிக காமம் நம்முடைய இதயங்கள்ல இருந்து நீக்கப்படும், நாம் புனிதம் அடைவோம். சைத்தன்ய மகாபிரபுவே இதை விரும்பினார், இதை பற்றி பேசினார். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ணர் லீலையை எல்லார்கிட்டையும் விவாதிக்கல. பொதுமக்கள்லாம் வந்தப்போ ஹரே கிருஷ்ணா மட்டும்தான் பாடினார். மாயாவாதிகள் கிட்ட சரூபம பட்டாச்சாரியார், பிரகாஷ் ஆனந்த சரஸ்வதி, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து வெறும் தத்துவம் தான் பேசினார். ஆனால் மிகவும் உயர்ந்த பக்தர்களிடம், ராமானந்த ராயா, ஸ்வரூப் தாமோதர், அவர்கள் கிட்ட மட்டும்தான் ராதாகிருஷ்ணர் லீலையை அவர் வந்து விவாதித்தார். மிக உயர்ந்த பக்தர்களான 6 கோஸ்வாமிகளிடம் கூட அவர் வந்து விவாதிக்கல, இதை பத்தி பேசல. அவர்களுக்கு கட்டளை தான் கொடுத்தார். கோயில்களை நிர்மாணம் பண்ணணும், புத்தகங்களை எழுத வேண்டும், பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். சேவைக்கான கட்டளையிட்டார். ஆனால் மிக 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 உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்தரங்க சகாக்களோட ராதாகிருஷ்ணர் லீலையை பேசினார். மற்ற இடத்துல இங்கேயும் பேசல அவர். அதனால இதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டுதான் இதை படிக்கணும். இதை வந்து இப்ப நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு யாரும் போய் ராசலீலையை வந்து வாயை திறக்கக்கூடாது, திறக்கப்படாது. நம்ம யாராவது இதை பத்தி கேட்டா கூட எங்களுக்கு தெரியாதுங்க, இதை பத்தி பேச எனக்கு தகுதி இல்லை என்று விலகி விட வேண்டுமே தவிர, நம்ம இப்ப படிச்சுட்டோமே அதை பேசலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கொள்ளக்கூடாது. அதுதான் நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா இதுக்கு தகுதி வரும்போது பகவான் வந்து நம்மை பேச வைப்பார். அது வரைக்கும் நம்ம வந்து இதை சும்மா தான் நான் உங்களுக்கு அப்படி அப்படி டச் பண்ணி தான் விடுறேனே தவிர இதுல ஆழமாக நம்ம போகவில்லை. பாகவதம் எந்த எந்த ஒரு பக்கத்தையும் நம்மால ஆழமா போக முடியல. ஏன்னா அவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்கிறது. நம்மளுடைய தகுதிக்கு வந்து மேலோட்டமா தான் நம்ம அதை சுவைத்து கொண்டு போகிறோம். இப்ப இந்த அத்தியாயத்துல பிரிந்தவர்கள் கூடுகிறார்கள். பிரிந்தவர்கள் கூடுதல் என்பது நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம பௌதிக வாழ்க்கையிலே கூட பல வருடங்கள் பிரிந்தவார்கள் வரும்போது எப்படி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இங்க கோபிகள் வந்து சொல்லிட்டாங்க, ஒரு திருட்டி நேரம் பகவானை பிரிந்திருப்பது கூட மிகப்பெரிய யுகமாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்களுக்கு அந்த ஆனந்தம் எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கும் பாருங்க. இந்த ஆனந்தத்தை நாம கூட கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம், சம்பந்தப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். எப்படி சம்பந்தப்படுத்தலாம்னா, 84 லட்சம் பிறவிகள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மனித பிறவி, அதுக்கப்புறம் எத்தனை கோடி 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 பிறவிகள் எடுத்தோன்னு நமக்கு தெரியாது. மேல போய் கீழே வந்து தேவனாக இருந்து, அசுரனாக இருந்து, மிருகமாக இருந்து, எத்தனையோ பிறவிகளெல்லாம் எடுத்தாச்சு நம்ம. அத்தனை பிறவிகளை நம்ம எடுத்தோன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பகவானை சந்திக்க போற நேரத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், நமக்கு எப்படி இருக்கும்ட்டு. நிஜமா இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய துன்பங்களை அனுபவித்து பகவானை அடையக்கூடிய அந்த பெரிய தபஸ் தான் நம்ம பண்றது. இப்பெல்லாம் சுலபத்துல பகவானை அடைய முடியாது. உதாரணத்துக்கு நமக்கு நம்ம இப்ப இந்த விரல் இருக்கு, இந்த விரல்ல இருந்து இந்த நகத்தை எடுத்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படிதான் நம்ம பௌதிக வாழ்க்கையில பிணைந்து இருக்கிறோம். நம்ம பௌதிக சுகங்களை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறது அவ்வளவு சாமானியமா கிடையாது, முடியாது. எப்பொழுது நம்ம உயர்ந்த அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க அனஸ்தீஷியா போட்டுதான் இந்த நகத்தை எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது போல நம்ம இந்த பௌதிக சுகங்களை விடணும் அப்படின்னும் போது பகவானுடைய திருநாமம் என்ற அனஸ்தீஷியால பகவான் பேர்ல நாமத்துல இருக்கிற ஆசையை அதிகரிக்கும் போதுதான் இந்த பௌதிக சுகங்களை நம்மளால விட முடியும். அப்ப நாம பகவானை பிரிந்து சேரும் போது இருக்கும் ஆனந்தத்தை கொஞ்சம் சம்பந்தப்படுத்திக்கலாம். இவங்க சேர்றதுல கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்மளால உணர முடியாது. நம்மளால, ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பாருங்க, மிக மிக கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பகவானை பார்க்கும்போது, பகவானை சந்திக்கும் போது, இந்த பௌதிக விஷயங்கள்லாம் நம்ம விடும்போது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும். இவங்க உண்மையாவே மிகப்பெரிய பிரிவு துயர்ல இருந்து பகவானை சந்திக்கிறாங்க. நாமெல்லாம் மாயை கிட்ட நல்லா அடி வாங்கிட்டோம்.
அதனால அவருடைய திருவடியை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். அப்ப சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கிறார். இப்ப பகவானை பற்றி பேசிக் கொண்டிருந்த இந்த கோபிகள்லாம் பகவானுடைய பிரிவுனால அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூக்குரலிட்டு அழுகுறாங்க, கூவி கூவி அழுகுறாங்க, கதறி அழுகிறார்கள். நமக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது. கிருஷ்ணருக்காக அழறதுன்னா என்னன்னு தெரியாது. கிருஷ்ணருக்காக அழுதிருக்கிறோமா நம்மன்னா அது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஐயோ பக்தி கிடைக்கலையே, ஐயோ பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கலையே, நான் சரியாக ஜெபம் செய்யவில்லையே அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக நம்ம அழுதிருப்போமா? வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி கதறி அழுதிருக்க மாட்டோம். அவர்கள் கதறி அழுகிறார்கள். பகவானை காண வேண்டும் என்ற பேராவல் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்ப அங்கே பகவான் வந்து அங்க தோன்றுகிறார். எப்படி தோன்றாருன்றதுக்கும் வர்ணனை உண்டு. இப்ப பகவான் பொதுவா அப்ப வேற கலரே இல்லையான்னு கேட்டக்கூடாது. பகவான் வந்து பீதாம்பரம், பீதாம்பரம்னா மஞ்சள் நிறம். அந்த வண்ண ஆடை தான் அது அவருக்கு பிடிச்சிருக்கும் போல் இருக்கு. நமக்கெல்லாம் என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னா பச்சை, சிவப்பு, மஞ்சள் அந்த மாதிரி கலர்கள் நிறங்களை சொல்றோம்ல. அது மாதிரி பகவானுக்குன்ட்டு ஒரு நிறம் பீதாம்பரம் தான். அதுக்காக வேற நிறங்கள் அவர் அணிவதில்லைன்னு இல்லை, அர்த்தம் இல்லை. அவர் எந்த நிறத்தை வேணா அணிவார். இல்ல இந்த வர்ணனையில இன்னொரு ஒரு வாசகம் வருது. மன்மதனின் மனதினையே மோகச் செய்ய கூடியவர். மன்மதன்ல உலகத்துல வந்து இந்த காமத்தை அதிகரிப்பதற்காக உள்ள கடவுள், காம கடவுள்னு சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தேவி தேவரை வச்சிருக்கிறார் பகவான். வாயுக்கு, அக்னிக்கு, நிலத்துக்கு, நீருக்கு, சூரியன், சந்திரன், அப்படி பல தேவி தேவர்கள் இருக்கிறாங்க. அப்ப காமத்துக்கும் ஒரு தேவனை வச்சிருக்காரு. அவரு கொஞ்சம் வீரமா இருந்தாதான் அங்க வந்து இதெல்லாம் வரும். உலகத்துல வந்து காதல், காமம் இதெல்லாம் நடக்கும். ஆனா அவன் அந்த மன்மதன் அவனையே பகவான் மயக்கிறாராம். அதனாலதான் மன்மதக மன்மதனுடைய மனதையே மோகமுற செய்யறாராம். ஏன்னா இப்ப ஒண்ணுத்துக்கு அதிபதினா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த விஷயத்துல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. இதுக்கு அதிபதி அப்படின்னும் போது என்கிட்ட நிறைய நான் ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் மிட்டாய் எடுத்து சாப்பிட மாட்டேன். அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிருப்பேன் எனக்கு. மன்மதன் மற்றவர்களை தான் தூண்டி விடுவாரு. அவர் மயங்குவாரான்னு தெரியல. அவரே மயங்குற அளவுக்கு பகவான் வந்து மிகப்பெரிய மன்மதன். அப்போ உயிரினும் மேலான கிருஷ்ணர் திரும்பி வந்ததை கண்ட கோபியர்கள் அனைவரும் உடனே எழுந்து நின்றனர். அவர்களுக்கு இப்பதான் வந்து கண்களை அகற்றி அகலமா வச்சு பகவானை பார்க்கிறார்கள். அவங்களுக்கு இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. உயிர் போன உயிர் வந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல குழந்தையை பிரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எங்கேயோ ஒரு கூட்டத்துல குழந்தைய விட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு 2-3 முறை அந்த அனுபவம் இருந்தது. ஒரு க்ஷணம் குழந்தை காணோம். இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள்ல இந்த குழந்தைய எங்க போய் யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்க. குழந்தை காணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. உயிர் போயிடும். 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, அந்த மாதிரி அனுபவம் எனக்கு நிறைய ஏற்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய மயக்கத்தையே கொடுக்கும். அந்த குழந்தை திரும்பி கிடைக்கிற வரைக்கும் உயிரே போகாது. 2-3 முறை எனக்கு ஏற்பட்டுட்டு. இனி வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? குழந்தை காணோம்னா என்ன பண்ணுவீங்க? உயிர் வெளியே போயிடும். அது போல இங்க கோபியர்களுக்கு பகவானை காணவில்லை, போயிடுச்சு உயிர் வெளியே. அவர் மீண்டும் கிடைச்சிட்டார், உயிர் திரும்ப வந்துருக்கு. அதனால பகவானை மிகவும் இமைக்காத கண்களை கொண்டு பார்க்கிறார்கள். அதனால தானே போன அத்தியாயத்துல பிரம்மனையே திட்டுறாங்க, கண் இமைகளை எதுக்கு வச்சோன்ட்டு. ஆனா அந்த பொதுமக்கள், சாதாரண மக்கள்லாம் பகவானை பார்க்கும்போது, தரிசிக்கும் போது கண்களை மூடுவதை நீங்க பார்த்திருக்கலாம். நாமளும் செய்யறோம். பல கோயில்கள்ல வந்து பூஜாரிகள் திட்டுவாங்க, சன நேரம் தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குது, அன்னத்தைக்கு கண்ணை மூடினீங்கன்னா எப்படி? கண்ணை மூடாதீங்க மூடாதீங்க, பகவானை தரிசியுங்கள்னு சொல்லுவாங்க சில பூஜாரிகள்லாம்.
அந்த மாதிரி நாம வந்து கண்ணை மூடாமல் பகவானை தரிசிக்க வேண்டும், கோபியர்களை மாதிரி. உடனே சில பேர் வந்து கிருஷ்ணருடைய கரங்களை பற்றி கொண்டார்கள். சில பேர் அவருடைய கரங்களை பற்றி தோள்கள்ல வைத்துக் கொண்டார்கள். அவர் வாயில் தரித்த அந்த தாம்பூலத்தை வாங்கி கைகளில் ஏற்றுக்கொண்டாள் ஒருத்தி. தாமரை திருவடிகளை பற்றி கொண்டார்கள். இப்படி அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோபி அவரை வந்து கோபத்துல பார்த்து கொண்டே இருக்கிறாள். இந்த கோபி ஒரு சிறப்பான ஒரு கோபியை பற்றி இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். அந்த சிறப்பான கோபி வேறு யாரும் இல்லை, நம்முடைய வணக்கத்திற்கு முதல் வணக்கத்திற்குரியவளாகிய ஸ்ரீமதி ராதாராணி. நம்முடைய முதல் வணக்கம் தாயாருக்கு தான், அப்புறம் தான் தந்தை. நம்முடைய முதல் வணக்கமே அவளுக்கு தான். அப்ப அவ வந்து தியானிகள் தியானிப்பதை போல அவரை பகவானை நோக்கி கொண்டிருக்கிறாள், உற்று நோக்கி கொண்டிருக்கிறாள், திருப்தியே அடையவில்லை. அப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் சொல்றாரு, யோகிகளை விட சிறப்பான யோகியாக ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிறா. அந்த கோபிய கோபின்னு தான் எழுதுறாரு சுகதேவ கோஸ்வாமி. கோபியினுடைய பேரை எழுதினார்னா அவர் வந்து மேலும் பேச முடியாதான். அவருக்கு வந்து ஆனந்த பரவசம், பக்தி பரவசம் வந்து அவருடைய தொண்டையெல்லாம் அடைச்சிருமா. அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி ஜாக்கிரதையா கதையை கொண்டு போறாரு. ராதாராணியினுடைய பெயரை அவர் சொல்லவே இல்லை. அப்ப ராதாராணியினுடைய பெயரை சொன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா உயர்ந்த பக்தர், உலகத்துல நீங்க உயர்ந்த பக்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். பகவானை பார்க்கிறாள், பகவானை மனதில் வைத்துக் கொள்கிறாள், தன்னுடைய இதயத்தில் தழுவி கொண்டிருக்கிறாள், உன்னத ஆனந்தத்துல திளைக்கும் யோகி போல இருக்கிறாவ. அப்ப அந்த வர்ணனைகள்லாம் வேறுபட்ட ஆச்சாரியர்கள் வந்து ராதாராணியை குறிக்கிறதுன்னு எழுதுறாங்க. அதற்கான மேற்கோள்களை வேறுபட்ட இலக்கியங்கள்ல இருந்து கொடுக்குறாங்க. பத்ம புராணத்துல இருந்து கொடுக்குறாங்க, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எழுதின உஜ்வல நீலாமணில இருந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலயுமே சிறந்த பக்தர், சிறந்த காதலி யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். அதுக்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் அந்த ராதாஷ்டமி அன்னைக்கு படிச்சிருக்கோம் நம்ம. தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வ காந்தி சம்மோகினி பரா. உன்னத துணைவியான ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி துணைவி ஆவாள். அதிர்ஷ்ட தேவதைகள் அனைவருக்கும் மத்தியில் அவளே நடுநாயகமாக திகழ்கிறாள். அனைவரையும் கவரும் முழுமுதற் கடவுளையே ஈர்க்கும் அனைத்து கவர்ச்சிகளையும் உடையவளாக அவள் இருக்கிறாள். அவளே பகவானின் ஆதி அகச்சக்தி ஆவாள். இதை வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல முதல் ஆதி லீலையில நம்ம பார்ப்போம். அப்ப இருக்கிற எல்லா கோபிகள்லயும் இருக்கிற பக்தர்கள்லயும் சிறப்பான ஸ்ரீமதி ராதாராணி தான். அப்ப கேள்வி உடனே பக்தர்கள் சொல்லுவாங்க, ராதாராணி வந்து கிருஷ்ணர் தானே, அப்ப அதுல என்ன சிறப்பு அப்படின்ட்டு. கிருஷ்ணர் தான் எல்லாத்துலயுமே சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர். அதனால அவருடைய அகச்சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணியாக வந்தது. நாம வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்களாகிய நாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல அதை படிச்சுக்கங்க. என்னால இந்த உயர்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, இப்படி சொல்றாங்க, நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப அதுல வந்து இந்த பொருளுரையில கோபியர்கள் பத்தி சொல்லப்படுது. இது யாராவது ஆராய்ச்சி பண்றதுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நம்முடைய மாயாப்பூர்ல 8 கோபிகள் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோபிகளுடைய பெயர்ல 2 கோபிகள் பெயர் தான் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கோபிகளோட செட் ஆகுது. மற்றவங்க எல்லாம் யாரு எப்படி எனக்கு தெரியல. யாருன்னா ஆராய்ச்சி பண்றதுன்னா பண்ணுங்க. அப்ப ஸ்ரீமதி ராதாராணி தான் நடுவுல இருப்பாங்க ராதா கிருஷ்ணரோட. அப்ப 2 பக்கமும் லலிதா விஷாகா இருப்பாங்க. இப்ப நம்ம மாயாப்பூர்ல வந்து துங்க வித்யா, சித்ரா, சம்பகலதா, லலிதா, கிருஷ்ணா, ராதா மாதவ் ராதாராணி, அதுக்கப்புறம் விஷாகா, இந்த பக்கம் விஷாகா, சுதேவி, ரங்கதேவி, இந்துலேகா. இப்படிதான் வந்து வரிசை
8 கோபிகள் இருக்கிறாங்க. இங்க சொல்லப்படுற கோபிகள்ல சந்திராவளி வராங்க. சந்திராவளி என்பவர்கள் எப்போதும் ராதாராணிக்கு எதிர்மறையா போறவங்க. சந்திராவளி, ஷியாமலா, சைப்யா, பத்மா, ராதாராணி, லலிதா, விஷாக்கா, பத்ரா அப்படின்னு சொல்லி 8 கோபியர்கள் தான் தலை சிறந்தவர்கள்னு சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சி யாராவது பண்ணுங்க, ஏன்னா நான் இன்னும் பண்ணல. இங்க நம்ம கோயில்ல மாயாப்பூர்ல வேறு 8 கோபிகள் வராங்க. அதுல லலிதா, விஷாக்கா தான் ஒருத்தவங்க, ஒரே சேம் தான் ரெண்டுத்துலயும். ஆனா மற்ற பெயர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. இது அவர்களே தான் இவர்களா இல்ல வேறுபட்டவர்களான்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்றதுன்னா பண்ணுங்க. இல்ல தெரிந்த மூத்த பக்தர்கள் யாராவது இதுக்கான விளக்கத்தை கொடுப்பீர்கள்னாலும் சந்தோஷம். அடுத்து இப்ப ராதாராணியினுடைய சிறப்பை பார்த்தோம். ராதாராணி எப்படி சிறப்பு வாய்ந்த பக்தர்னு பார்த்துட்டோம். அவர்கள் அந்த பிரியத்திற்குரிய கேசவனை மீண்டும் கண்டவுடன் கோபியர்கள் அனைவரும் விழாக்கால ஆனந்தத்தில் மகிழ்ந்தனர். ஆன்மீக ஞானியின் தொடர்பினை பெற்றவுடன் சாதாரண மனிதர்கள் தங்கள் துன்பங்களை மறப்பது போன்று கோபியர்களும் தங்கள் பிரிவு துயரை நீக்கினர். இது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். நமக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம் பாருங்களேன், துன்பம் நிறைய இருக்கும், மண்டி மண்டி கிடைக்கும். அந்த துன்பங்கள்லாம் எப்ப போகுதுன்னா, எப்போ நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்குதோ அப்ப போயிடும். சரியான ஞானம் கிடைக்கணும். ஓ, இது உலக வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல பிரச்சனையே இருக்காது. சில பேருக்குலாம் பிரச்சனை இல்லைன்றதுதான் பிரச்சனையா இருக்குது. அப்பெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் மூத்த பக்தர்கள் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட வருவாங்க. ஒண்ணுமே இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் நான் சொல்லுவேன், பாருமா அங்கெல்லாம் பாருமா, ரோட்ல நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க, ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, நோய் நொடியோட வாழறாங்க, முக்கியமான நபர்கள்லாம் இழந்திருக்கிறாங்க. உனக்கு பாருமா எல்லாம் அமோகமா இருக்குமா, உனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா, இது என்னம்மா, எதுக்கு போய் ஏமா அழுற அப்படின்னு. ஆமா நீங்க உண்மையதான் சொல்றீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது புரியுது அவங்களுக்கு. அது போலதான் முட்டாள்களாக பௌதிகவாதிகளாக நம்ம இருக்கும்போது ஞானிகள் ஒண்ணும் இல்ல, நீ கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஜீவாத்மா, உனக்கு துன்பமே கிடையாது, நீ கிருஷ்ணரோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்போதுதான் இந்த துன்பம் இல்லை அப்படின்னு புரியும். உதாரணமா நம்மெல்லாம் இப்ப நமக்கு சிறப்பான உதாரணம் எப்படின்னா, நம்ம ஒரு சினிமால நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சினிமால ஒரு வேஷம் கொடுத்துட்றாங்க. ஓ, இந்த சினிமால நீங்க ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நோயாளி வேஷத்தை பண்ணிட்டு வெளியே வரும்போது ஜாலியா சிரிப்போம், பணம் வாங்கி போட்டுக்குவோம். அந்த நடிக்கிறதுக்கு பணம் கொடுப்பான்ல, அதை வாங்கி போட்டோன்னு சந்தோஷமா இருக்கும். அந்த சினிமால நடிக்கும் போது நோயாளியா நடிக்கிறோம், கஷ்டப்பட்டு நடிச்சிடறோம். ஆனா அந்த நாடகம் முடிஞ்ச பிறகு நமக்கு தெரியுது, இது நாடகம் தான், நான் ஒரு வேஷம் தானே போட்டேன் அப்படின்னு. அதே போல நிஜ வாழ்க்கையில் நாம் நமக்கு ஒரு வேஷத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அதை நம்ம நிஜம் நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்முடைய நிஜமான இடம் வேற இடம். அங்க நாமளும் இப்படிதான் சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஆனா நம்மளுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியலையே, நிழல் கூட இல்ல நமக்கு. நம்ம எந்த வேஷம் போடுறோமோ அந்த வேஷம் மாறிட்டோம். மாறிட்டு நம்மளுடைய உண்மையான நிலையை மறந்து விட்டோம். அதனாலதான் இந்த துன்பங்கள்லாம் அடிக்கடி அடிக்கடி பாகவதத்துல சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கூட இதுல வந்திருக்கலாமே, நம்ம இதை படிக்கிறோம்ல, அப்ப நமக்கு இதோட சம்பந்தமே ஏற்படுத்திக்க முடியாது. நம்ம போய் கோபியர்களோடையும் பகவானோடையும் உறவு கொள்ற மாதிரி நமக்கு புரியவே புரியாது. நாம கூட இதுல இருந்திருக்கலாமே, நமக்கு கூட உரிமை கொடுக்குறாரே கிருஷ்ணர், எல்லா ஜீவராசிகளையும் அவர் ஏத்துக்கிறார். சமூகம் சர்வபூதேஷு, தகுதி இருந்தா நம்மளையும் சேர்த்துப்பார். நமக்கு தான் தகுதியே இல்லையே, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த பாடத்தையும் படிக்கிறோமே. நமக்கு தகுதியும் இல்லை, சம்பந்தத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கல, பயப்படுறோம் நம்ம. ஐயோ எங்கடாது, யாராவது இப்ப அடுத்த க்ஷணம் யாரெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வரத்துக்கு தயார் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்க போறீங்க? யாரெல்லாம் கிருஷ்ணர் மாதாஜி நான் முதல்ல ஓடிடுவேன் மாதாஜி. எல்லாரும் வரோம் மாதாஜி. எல்லாரும் வந்துடுறீங்களா? எல்லாரும் வந்துடுவோம் மாதாஜி. எல்லாரும் வரோம், எனக்கு நாங்க தெரியாது. எல்லாரும் வர்றோம் மாதாஜி.
எல்லாரும் வந்து எல்லாரும் வருவோம் மாதாஜி, எல்லாரும் அதுக்கு தான் தயாரா இருக்கிறோம் மாதாஜி. தயாரா ஹரே இருக்கீங்களா? கிருஷ்ணா. ஹரே சூப்பர் சூப்பர் மாதாஜி. இதே அதுக்கு கேள்வி தான் வந்து ஒரு ஒரு பாகவதம் மாதாஜி. என்ன ஆகணும்? இப்ப கிருஷ்ணர் கிட்ட போனோம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? யார் கரெக்டா சொல்லுங்க. கிருஷ்ணகிட்ட போகணும்னா துய்ய அன்பு வேணும், பக்தி வேணும். துய்ய அன்பு தான் மொத்தம். அன்னைட்டு இல்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். கிருஷ்ணாக்கு பிடிச்ச இல்ல மாதிரி நடக்கணும். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிட்டுக்கிறாரு. இருங்க, மாதாஜி கேள்வி நல்லா ஹரே கிருஷ்ணா உரி ஏங்கணும் மாதாஜி நம்ம. இல்ல 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 ஐயா, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர். எப்படி கண்டிப்பா. இருந்தாலும் ஹரே பரவாயில்ல, கிருஷ்ணா. உங்களுக்கு பக்தியே இல்லைன்னாலும் கிராண்டட் நான் கூப்பிட்டுன்னு போறேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன நடக்கணும்? ஹரே கிருஷ்ணா. இந்த க்ஷணம் உங்களை கூட்டின்னு போறோம், அவ்வளவுதான். எது நீங்க எப்படி பக்தி இருக்குதோ பக்தி இல்லையோ பரவாயில்ல. நம்ம விரும்பணும் மாதாஜி போறதுக்கு. இல்ல அதெல்லாம் நீங்க விரும்புறீங்க, விரும்பல, பக்தி இருக்கு இல்ல, ஏதோ க்ஷணம் ரெடி வாங்க. சரணாகதி மாதாஜி. இல்ல இல்ல என்ன ஆகணும்னு சொல்லுங்க. யாருக்கும் தெரியல. பக்தராகணும். இல்ல கை தூக்கிடுவோம். செத்து பக்தராகணும். சேவை சரண்டர் வேணும். ஆகணும். சரண்டர் ஆகணும் மாதாஜி. சரணாகதி. கை தூக்கிடுவோம் மாதாஜி. இப்ப வரீங்களா அப்படின்னா சாவறதுக்கு தயாரா? தயாரா இருக்கணும். சாகிறதுக்கு ரெடியா இருக்கு. கையை தூக்கிட்டு வரேன் இந்த சொல்லணும். நிமிஷம், இந்த செகண்ட். ஓகே. 2 செகண்ட் ஓகே. இந்த கேள்வி ஒரு பாகவதம் கிளாஸ்ல கேட்டப்போ என் கூட இந்த ஒரு பக்தர் குழந்தை அம்மா கை தூக்கினா வருவல அந்த மாதிரி. அப்படியே மாதாஜி எல்லாருக்குமே ரெடியா இருக்கிறாங்க. பார்க்கணும் அப்படியே. ரெண்டு பேருக்கு ரெடியா இருக்கிற மாதாஜி. சரியா இருக்கிறீங்களா? வந்துடுறோம் மாதாஜி. ஒரு பக்தர் வந்து அப்படின்னாங்க. கண்டிப்பா. இப்ப வர்றதுக்கு ரெடியானா என்னது அப்படின்னும் போது இந்த உலக வாழ்க்கையை விடணும்னா இந்த சரீரத்தை நம்ம விட்டு ஆகணும். இந்த சரீரத்தை விட்டுதான் நமக்கு வந்து பகவான் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அவர் கேட்டப்ப நான் சொன்னேன் செத்து போனோம் அப்படின்னு. அது பக்கத்துல இருந்த மாத்த அப்படின்னாங்க. ஓ ஓ காட் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம என்ன பேசிடுறோம். நம்ம எந்த அளவுக்கு நாம் இதில் சரணாகதி எடுத்திருக்கோம் அப்படின்றது உண்மையான அந்த டெஸ்ட் வரும்போது தெரியும். இப்ப தெரியாது நமக்கு. இப்ப தியரிட்டிக்கலா என்ன சொல்றது, ஏட்டுக்கல்வியா நம்ம வந்து தயாரா இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்முடைய ஆழ் மனதுல நாம் எந்த அளவுக்கு யாரோட எவ்வளவு எவ்வளவு பற்றுதலோட இருக்கிறோம், எவ்வளவு இந்த பௌதிக வாழ்க்கையில ஊறி போயிருக்கிறோம்ன்ற கணக்கு கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. இல்லைன்னா இந்த க்ஷணம் நமக்கு முக்தி கொடுத்துருவார், வாங்காண்டுவார். கிருஷ்ணர் கோபியர்களை இழுத்த மாதிரி இழுத்துருவார். இந்த க்ஷணமே தட்சணம் ஆத்து. அடுத்த பிறவியில, அடுத்த மாசம், அடுத்த நாள் அதெல்லாம் இல்ல. நாம தயார்னா அவரு தாமதப்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர்ல ஒரு குறையே இல்லை. நாம தயாரில்லை என்பது உண்மை. அதனால இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல நாம நீங்க சில பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நாம தயார் இல்ல மாதாஜி அப்படின்னு. உண்மைதான். நம்முடைய இதயங்கள்ல அவ்வளவு பற்றுதல்கள் இருக்கு. இத படிக்கும் போது கூட நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் நம்ம இதை படிக்கிறோம். நமக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது இப்ப இல்ல, நமக்கு புரியல இது, அவ்வளவுதான். மாதாஜி நமக்கு அறிதல் இருக்கு மாதாஜி, ஆனா இன்னும் புரிதல் வரல இல்லையா மாதாஜி? அறிதல் இருக்கு, புரிதல் வரல. கரெக்ட் மாதாஜி. நாம ஏட்டுக்கல்வியில படிக்கிறோம், நடைமுறையில வரல இன்னும். அது எத்தனை ஜென்மம் எடுக்கும்னு தெரியல. எத்தனை எத்தனை வருடங்கள் இல்ல எத்தனை ஜென்மங்கள் ஆகும்னு தெரியாது. அது உண்மைதான் மாதாஜி. நமக்கு எத்தனை ஜென்மங்கிறது தெரியாது, நம்ம கையில கிடையாது. நமக்கு நம்ம அந்த கையில தான் இருக்கு மாதாஜி. இருக்கனால அது முடியாம இருக்கே, அதுதானே பிரச்சனையா இருக்கு. அப்ப முடியாம அதுதான் இருக்கு. முயற்சி இருந்தாலும் அது என்னமோ தெரியல, அது முடியாம இருக்கு. நாம ஏதோ செய்ய பிரச்சனை வேண்டியது வரையில திருப்பி மாட்டிக்கும். ஒரே வேலைதான், அப்படி கட் பண்ணணும். இந்த பௌதிக சம்பந்தத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். அப்பதான் முடியும். வெட்டி வீழ்த்த வேண்டும். ஞானம் என்னும் கத்தியினால இந்த மிகப்பெரிய அரச மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும்னு படிச்சோம் அந்த புருஷோத்தம யோகத்துல. அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்தோடு, இந்த பௌதிக உடலோடு நம்முடைய சம்பந்தத்தை வெட்ட வேண்டும். அப்பதான் அது சாத்தியமாகும். அப்ப பகவான் அவர்கள்லாம் அன்போடு அழைத்து கொண்டு யமுனை நதிக்கு போறார். காலிந்தி நதினா யமுனை நதிக்கு போறார்.
அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பகவானோட அந்த நதியில வந்து நீராடுகிறார்கள், மிகப்பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ கோபியர்கள் சில பேருக்கு வந்து சில கேள்விகளும் இருக்கு. அவர்களை வந்து மகிழ்விக்கிறார் பகவான், மகிழ்விக்கிறார். அப்ப வந்து ஒரு கோபி கேட்கிறார், சில கோபியர்கள் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க, குறிப்பிட்டு எந்த கோபின்னு சொல்லல. தங்கள் மீது அன்புடையவர்களுக்கு தங்கள் அன்பினை திருப்பி தருகிறார்கள் சில பேர், ஒரு வகை. இரண்டாவது வகை, சிலரோ தங்கள் மீது உறவோ பகையோ இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லது பகையவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு தங்கள் அன்பினை தருகிறார்கள். வேறு சிலரோ எவரிடத்தும் அன்பு வைப்பதில்லை. அன்பார்ந்த கிருஷ்ணரே இது ஏன்? இது கிருஷ்ணர் அவங்க மறைமுகமா சாடுறாங்க. இது வந்து இந்த உறவு கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மீறிய அன்புல சண்டையும் போடுறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு, அதிகமான எதிர்பார்ப்பு கிருஷ்ணரிடம், பௌதிக எதிர்பார்ப்பு இல்ல, ஆன்மீக அன்பு. அதுல ஒரு சண்டை மாதிரி போடுறாங்க. தங்கள் மீது அன்புடையவர்களுக்கு அன்பை திருப்பி தர்றது வந்து ஒரு சாதாரணம், உலகத்துல எல்லாருமே செய்யறதுதான். ஆனா அன்பை கொடுத்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எதிரியோ நண்பனோ அன்பை தர்றவங்க ஒரு மிக உயர்ந்த சமூக சேவகர்களாக இருக்கிறாங்க. ஆனா யாருகிட்டயும் அன்பு வைக்காத ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க, யாருகிட்டயும் அன்பு வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே அவரையும் தாக்குறாங்க, அப்படியே கூட கூட கிருஷ்ணரையும் தாக்குறாங்க. அப்ப பகவான் சொல்றார், ஒருத்தர் மீது செலுத்தும் பரஸ்பர அன்பு அவர்களுக்கு மட்டுமே பயனளிக்க கூடியதாக இருந்தால் உண்மையில் அது சுயநலமே ஆகும். அன்பு அப்படின்னா அதுல இப்ப நான் ஒரு நண்பர் இருக்கிறாங்க, அவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படின்னும் போது அங்கு நான் என்னுடைய சுயநலத்தை கொண்டு அங்க செயல்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அன்பு கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இங்க பயன் பெறுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது அன்பு கிடையாது. அன்பு என்பது என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் வந்து அதுல எந்த ஒரு சுயநலமும் இருக்காது, தியாகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது இல்லையா மாதாஜி? எதுவுமே இல்லாம அவங்க அவர்கள் கிட்ட அன்கண்டிஷனலா எந்த காலகட்டத்திலயும் நம்ம வந்து அவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் பக்தியையும் பகவானும் அதுதான் விரும்புறார். பகவான் அப்படி கிடையாது. நாம வந்து அவரை நேசிச்சோம் என்றால் அவர் நேசிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தியரியே இல்லை. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். நான் ஒருத்தருக்கும் அவங்க எப்படி என்கிட்ட உறவு வச்சுக்கிறாங்களோ அன்பு வச்சுக்கிறாங்களோ அதை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றார். 1 மடங்கு இல்ல, 10 மடங்கா பகவான் பிரதிபலிக்கிறார். ஆனால் யார் வந்து ரொம்ப மிக தூய்மையான பக்தி, அவங்களுக்கு இந்த பௌதிகமான விஷயங்களை பற்றிலாம் அவங்க கவலையே படலையோ, கிருஷ்ணரை தவிர, கிருஷ்ணரை திருப்தி செய்வதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை ஜோலியும் இல்லைன்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் வந்து அவங்க பின்னாடி கிருஷ்ணர் ஓடுவார். இதை நம்ம ஒரு இடத்துல பார்க்கலாம். புண்டலீக்க அப்படின்னு ஒரு பக்தர், இப்ப கூட நீங்க பண்டர்புரம் போனீங்கன்னா பண்டர்புரத்துல வந்து பகவான் 2 செங்கல் மேல நின்று இப்படி இடுப்புல கை வச்சுன்னு இருப்பார். அது ஏன் வந்ததுன்னு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. அதுல புண்டலிகா அப்படின்ற பக்தர் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய நல்ல பக்தர். ஆனா அவருக்கு முதல் சேவை அம்மா அப்பா வீட்டுல, அவங்க வயதான அம்மா அப்பா அவருக்கு தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். பகவான் அவர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார். அப்ப வா புண்டலிக்கும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, இருப்பா நான் எங்க அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு வரேன்ப்பா, நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 செங்கலை தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அது மேல நில்லு, சேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க அப்படி தோணுது நமக்கு, இந்த புண்டலிக்கு பகவானோட அம்மா அப்பா தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா பகவானுக்கு அந்த புண்டலிக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் உண்மையான பக்தர்னு, அதனாலதான் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார். அது போல உண்மையான பக்தி எங்கன்னா இருக்குன்னா நாம் அதுக்கு நம்ம இந்த தியரி இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, கரெக்டா இருக்குது. உண்மையான பக்தி இருக்குதுன்னா அது கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சிடும். அது அவருக்கு ப்ரூஃப் எல்லாம் பண்ண தேவையில்லை. பரிச்சை எழுதி பக்தி சாஸ்திரி பட்டமே வாங்க தேவையில்லை. நீங்க பக்தி சாஸ்திரின்னா அது அவங்களுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். பக்தி சாஸ்திரின்றது என்ன, இவர் பக்தியில சிறந்தவர்கள்னு அர்த்தம். நம்ம பக்தி சாஸ்திரி அந்த பகவானுக்கு தெரியாமல இருக்கும்.
சோ இது இந்த சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் நம்முடைய ஒரு மனசாந்திக்காக. ஓகே, நானும் படிக்கிறேன், நானும் படிக்கிறேன், நானும் படிக்கிறேன்றதுக்காக. உண்மையான பக்தி சாஸ்திரியா நம்ம இருந்தோம்னா அவருக்கு தெரியும். புண்டலிக்கு மாதிரி வந்து வாசப்படியில நிப்பார். கோபியர்கள் மாதிரி கெஞ்சி கெஞ்சி பின்னாடி ஓடி வருவார். கிருஷ்ணர் வருவார். இவங்க பக்தர் போறது இல்ல, பகவான் வருவார். நாம போய் கூப்பிட தேவையில்லை பக்தரை. யசோ யசோ கிருஷ்ணா, யசோ யசோ கிருஷ்ணான்னு எந்த தூய பக்தரும் கூப்பிடுறது இல்ல. கிருஷ்ணா நான் உனக்கு சேவை செய்யறேன் அப்படிதான் நினைப்பாங்க. தூய பக்தர்கள்லாம் நீ வான்னு நினைக்க மாட்டாங்க, நாங்க வரோம்னு தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு பகவானே வந்து நிப்பார். அந்த மாதிரிதான் இவங்கெல்லாம் அதை வந்து விளக்குறார். அன்புன்றதுல வந்து தியாகம் தான். அன்புல வந்து நீ என்ன கொடுக்குற, நான் என்ன கொடுக்குறேன், வியாபாரம் எல்லாம் கிடையாது. இவங்க அதை பத்தி இங்க கிருஷ்ணர் சொல்றார். சிலர் இயற்கையிலேயே கருணை உடையவர்களாக அல்லது பெற்றோர்களை போல் இயற்கையிலேயே பாசமுடையவர்களாக இருக்கிறார்கள். இங்க பெற்றோர்களை போலன்னு சொல்லிட்டாரு பாருங்க. மன்னிக்க வேண்டும், சரி. உண்மையான அன்பு, உண்மையான பக்தியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு பகவான் சொல்றார், அதுல வந்து உண்மையான பக்தியை வந்து பகவான் சுலபமாக புரிந்து கொள்வார். இங்க இவர்களுடைய அன்பையும் அவர் புரிந்து கொண்டார். பகவான் வந்து மனிதர்கள் மாதிரி இல்ல. இதுல மனிதர்கள பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. இந்த உறவினர்கள்லாம் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க. முக்கியமாக இந்த திருமணங்கள்ல நீங்க போகும்போது நீங்க அங்க என்ன பண்ணீங்களோ அது எழுதி வைக்கப்படும். திரும்பியும் அவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க. இதெல்லாம் வந்து அன்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள்னு சொல்லிக்கலாம். அன்புன்றது வந்து அந்த குறிப்பிட்ட நபர் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா நலனும் ஏற்பட வேண்டும்னு நினைக்கணும். அதற்காக நாம செயல்படணும். அதான் அன்பு என்னை பொறுத்த வரைக்கும். அங்கு என்னுடைய சுயநலம் நிற்காது, அங்கு என்னுடைய வருத்தங்கள் இருக்காது. அன்புல வந்து கண்டிப்பா தியாகம் இருக்கும். அந்த பகவான் கிட்ட நம்ம அந்த அன்பை வைக்கும்போது அது அந்த வியாபார நோக்கம் எடுக்க வேண்டும், வியாபார நோக்கத்தை எடுக்க வேண்டும். பகவான் நான் நல்லவளாக வாழ்கிறேன், நான் நல்ல விஷயங்கள்லாம் செய்யறேன், அதனால பகவான் என்னை நல்லா வச்சுப்பார், அது கிடையாது. அந்த மாதிரியே வேண்டாம். என்னுடைய இயல்பு நான் பகவானை நேசிக்கிறது, என்னுடைய உண்மையான நன்மை நான் பகவானை நேசிப்பது அப்படின்னு நம்ம மாறும்போதுதான் பக்தி வந்து கோபியர்கள் பக்தி நோக்கி நம்ம பக்தி போக முடியும். இல்லைன்னா நம்ம கர்ம காண்டத்திலே நிற்போம். கிருஷ்ண உணர்வுக்கு வந்தா கூட கர்ம காண்டத்துல நின்றுடுவோம். கர்ம காண்டம்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். மிருக வாழ்க்கைக்கு அடுத்தபடி. மிருக வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் தெரியும். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், அது மிருக வாழ்க்கை. அப்படிதான் எல்லாருமே வாழறாங்க உலகத்துல. யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் வாழறாங்க. அதை மீறி எனக்கு இது வேணுமே அது வேணுமேன்னு ஒரு யோசனை வரும்போது, ஓ கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க பாருங்க, அது பேர் தான் கர்ம காண்டம். வேதங்கள்ல சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்து நமக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொள்ளுதல், அதான் கர்ம காண்டம். நான் சூரியனை கும்பிடுறேன், நான் லக்ஷ்மியை கும்பிடுறேன், நான் குபேரனை கும்பிடுறேன், நான் உமாதேவியை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
செய்யறது, செஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கர்மகாண்டம். நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்த பிறகு கூட கர்மகாண்டிகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கர்மகாண்டியாவே இருக்கிறேன். கோபியர்களுடைய அன்பை படிச்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து நரசிம்மருக்கு தேங்காய் உடைக்கிறேன். அப்படித்தானே செய்யறோம் நாம. நான் வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணங்களை நம்ம எடுத்தெறிய வேண்டும். இங்க நான் அவரை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். அதுல நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அதெல்லாம் தூக்கி விசிறி அடிக்க வேண்டும். இந்த பக்தியில வந்து பாவ புண்ணியம் நல்லது கெட்டது எனக்கு என்ன கொடுப்பார் கிருஷ்ணர், கிருஷ்ணா எனக்கு கொடுக்கலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, நான் இவ்வளவு சாமி கும்பிடுறேன்னு, நான் தீட்சை பெற்ற பக்தராச்சே, எனக்கு அது வரலையே இது வரலையே, அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா கடவுள் என்பவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுலாம் தெரியும். நம்மை விட அறிவாளின்றதையும் புரிஞ்சுக்கணும். பகவான் நம்மை விட மிகப்பெரிய அறிவாளி, அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சாதானே நம்ம இல்லைன்னா அவரை குறை சொல்லாம குறை சொல்றோமே, குறை சொல்லக்கூடாது. பகவானை எந்த காலகட்டத்திலும் குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா நம்மள்த நிறைய பேருக்கு அது வந்துருது. ஐயோ, நம்மள அது நிறைய வந்துருது. மாதாஜி 2 பேரும் போட்டுட்டே இருக்கிறேன் மாதாஜி, போட்டுன்னே இருக்கிறேன். சோ அவர் பகவானை நாம் குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏனால் பகவான் எல்லாத்தையும் அறிந்தவர். நமக்கு என்ன தரணும்னு நினைச்சிருக்காரோ அதை கண்டிப்பாக தருவார். அந்த அன்புல வந்து நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர கர்ம காண்டமாக நாம் நம்முடைய பக்தியை மாற்றக்கூடாதுன்றது பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பகவான் வந்து ஒரு அற்புதமான வசனத்தை இங்க கொடுக்குறாரு கோபியர்கள் கிட்ட. உங்களை நான் பிரிஞ்சிருந்தா கூட உங்களை நான் மறக்கலைன்னு சொல்றாரு. பிரிந்ததுக்கான காரணத்தையும் சொல்றாரு. நாங்க உங்களை எவ்வளவு நேசிச்சு எங்களை நடுவுல விட்டுட்டு போயிட்டியா கிருஷ்ணா அப்படின்றதுதான் கோபியர்களுடைய கேள்வி. இப்ப பகவான் சொல்றாரு, உங்களுடைய அன்புக்கு நான் பலிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. புரிந்து கொண்டார். நாம அந்த அளவுக்கு பக்தரா இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட கூட அப்படிதான் பேசுவார். நம்ம அப்படி இல்லைன்றது உண்மை. அதையும் புரிஞ்சுக்கணும். உடனே கோபியரை படிச்சுட்டு நானும் கோபி, பல இடங்கள்ல மக்கள் அப்படித்தானே செய்யறாங்க. அந்த பாவாடை ஜாக்கெட்டை போட்டுன்னு நானும் கோபின்றாங்க பாருங்க, அதான் இன்னும் கொடுமை. நாம கோபியரா ஆக முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்த இடம் அது. அப்ப பகவான் வந்து அவர்கள்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நான் கைமாறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா ஸ்ரீமதி ராதாராணியிடம் உன்னுடைய பக்திக்கு இணையா நான் ஒன்னும் பண்ணவே முடியாது அப்படின்றத பகவான் ஒப்புக்கொள்கிறார். அந்த அளவுக்கு தூய பக்தி அங்க இருக்கிறது. அப்ப நான் வந்து உங்களுக்கு என்றைக்கும் கடன்பட்டவன் அப்படின்னு சொல்றார் பகவான். இந்த இடத்துல அவரும் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து விடுகிறார். உண்மையான பக்தியை அவர் எங்கு காண்கிறாரோ அங்கு அவர் பிரதிபலிக்கிறார் உண்மையாகவே. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்தர்யாமி பரமாத்மா இல்ல அவர். அவருக்கு எல்லாமே தெரியும், யார் உண்மையான பக்தர் யார் உண்மையற்ற பக்தர், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அதனால அவர் பிரதிபலிக்கிறார். அவரிடம் அவங்க கிட்ட சொல்றார், உங்களுடைய அன்பை அதிகரிக்க வேண்டுமேன்றதுக்கு தான் நான் மறைஞ்சு போனேன். உங்களுடைய பக்தி முழுமை பெற வேண்டும் என்பதற்காக நான் மறைந்தேன். அந்த பிரிவுல வந்து பக்தி விரகதாபம் சொல்றோம், விப்ரலம்ப பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு துயரில் பக்தி அதை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நான் மறைந்தேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். சொல்லி இப்போ வந்து அடுத்தது வந்து ராசலீலை நடைபெற போகிறது. நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அவர் கடைசியில ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறார். எப்படின்னா, பிரம்மதேவனின் ஆயுட்காலம் முழுவதிலும் கூட உங்கள் குற்றமற்ற தொண்டிற்காக எனது கடனை என்னால் திருப்பி தர இயலாது. என்னோடு நீங்கள் கொண்டுள்ள உறவு அப்பழக்கற்றது. உடைத்து எறிவதற்கு அரிய இல்லற சங்கிலிகள் அனைத்தையும் துண்டித்த நீங்கள் என்னை வழிபட்டிருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களது கீர்த்தி மிகு செயல்கள் உங்களுக்குரியதாகுக. இங்க சொல்லிட்டாரு பாருங்க. ஏன்னா இது பிரம்மதேவனின் ஆயுட்காலம் முழு கூட என்னால வந்து அந்த கடனை திருப்பி தர முடியாதுன்னு சொல்றாரு. அன்புல வந்து இது ஒண்ணு இருக்குங்க. நம்ம பல விஷயங்களை நம்ம திரும்பி தர முடியும், அன்பை திரும்பி தர முடியாது மனித வாழ்க்கையில கூட.
இது பகவானே ஒத்துக்கிறார். பகவான் வந்து பாவகிரகி ஜனார்தனன். நாம அன்பால ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு செஞ்சிட்டோம்னா அவர் வந்து கண்டிப்பா மனிதர்களை மாதிரி கிடையாது. கண்டிப்பாக அதை நினைவு வைத்துக் கொள்பவர், பிரதிபலிக்க கூடியவர். இந்த நம்பிக்கை நமக்கு வந்து இருந்துடுச்சுன்னா போதும். நம்ம வீணான விஷயங்கள்ல நம்முடைய நேரத்தை நம்ம விட்டுருவோம். அடடாடா, நமக்காக உலகத்தை ஆளும் கடவுள் காத்துன்னு இருக்கிறார். நான் ஏன் இந்த சாதாரண விஷயங்கள் பின்னாடி போறேன்ற அறிவு நமக்கு வந்துரும். அவ்வளவு அழகா. ஏன்னா இந்த மாதிரி நாம கூட இந்த மாதிரி ஆகலாம் எத்தனையோ ஜென்மங்கள் கழிச்சு. அப்ப அந்த அளவுக்கு பகவான் வந்து உண்மையானவர், பிரதிபலிக்கக்கூடியவர் என்பது இங்க நமக்கு தெரிகிறது. பகவானை பற்றி மேலும் மேலும் அறிய அறிய நம்முடைய பக்தி மேலும் மேலும் அதிகரிக்கும் என்றதுக்காக தான் பகவானை பற்றி பக்தர்கள் எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு பகவான் வந்து நேர்மையானவர், அன்புக்கு வந்து அப்படியே பிரதிபலிக்கிறார். கிருஷ்ணருடைய உன்னத குணங்களை கேட்டு கேட்டு நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆனந்தம் பெருகுகிறது. பகவான் வந்து இந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பிரதிபலிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் இந்த கடனை திரும்பி அடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால உண்மையான பக்தர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். ஹரே கிருஷ்ணா. இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? பகவான் சொல்ற அந்த உரையாடல்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வருதா பாருங்க. பிரிந்தவர் கூடினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் பகவான் வெத்தலை பாக்கு சாப்பிட்டான்னு படிக்கிறா. நாம ஏன் வெத்தலை சாப்பிடக்கூடாது? பாக்கு வைக்கிறது இல்லாமா பகவான்? இல்ல, நம்ம இல்ல பகவானுக்கே நான் வைக்கிறது இல்ல. வைக்கிறோமே, எல்லா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வைக்கிறீங்களா? வைக்கிறோமே மாதாஜி. இங்க நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல அவ்வளவு பிரபல்யமா வைக்கிறது இல்ல, இஸ்கான்ல வைக்கிறது இல்ல. சுப நிகழ்ச்சிகள் அதுதான் எல்லாம் இருக்கே, ம். தாம்பூலம் இருக்கு மாதாஜி. நம்ம நாம எதுக்கு இஸ்கான்ல நிறைய பயன்படுத்துறது இல்ல. ஆனா சுப அதான். நிகழ்ச்சிகள் அது வந்து ஒரு ரொம்ப அளவுக்கு மிஞ்சினா போதைப் பொருள். ஓ அளவோடு நம்ம அதை பயன்படுத்தணும்னா சுப பொருள். ஆனா அதுல இப்ப நவீன காலத்துல என்ன போட்டுறாங்களே, அது பேர்ல அது மறந்துட்டேன். அது ரோஜா பாக்கா? இல்ல, பாக்கு இன்னொன்னு மாதாஜி, இன்னொன்னு பான்பரா. குட்கான்னு என்னமோ ஒண்ணு போடுறாங்க மாதாஜி. பான்பரக் நாம் சாப்பிடுறது இல்ல மாதாஜி. இல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுல கலந்துட்டாங்க மக்கள். இது கங்கை நதி மாதிரி ஓடின்னு இருந்துச்சு, அதுல ஒரு சாக்கடையை கலந்துட்டாங்க. இது வந்து தேவையான அளவுக்கு சாப்பிடணும். இல்லற வாழ்க்கையில வந்து இந்த தாம்பூலம் தரிப்பது என்பது ஒரு வழக்காகவே இருக்கு. ஆனா அது வந்து அதிக போதையெல்லாம் கலந்துட்டதுனால பிரபுபாது கட்டுன்ட்டாரு, அவ்வளவுதான். சாதாரண பாக்கு போட்டு சாப்பிடலாம். நம்ம தோட்டத்துல விளையாட பாக்கு சாப்பிடலாம் மாதாஜி. ஓ அதுல கண்டதெல்லாம் போட்டு இல்ல, அதுல என்னன்னோ போடுறான் பாருங்க. தோட்டத்தை தயாரிக்கிறோம் மாதாஜி. பாக்கு பாக்கு எங்க தோட்டத்துல கூட இருக்கு மாதாஜி. என்ன பண்றதுன்னு நாங்க கொடுத்துடுறோம் யாருக்காவது. நம்ம பயன்படுத்திய பழக்கம் இல்லாம போயிடுச்சுல்ல. அதான். ஆனா பாக்கெல்லாம் வந்து பாக்கு, வெத்தலை இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நம்ம தோட்டத்து பக்கம் போடலாங்களா? போடலாம் மாதாஜி. ஓ எத்தனை நாள் தெரியாது மாதாஜி, அதனால விட்டுட்டு நான். இனிமேல் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எதாவது நம்மளுக்கு பழக்கம் இல்லாத ஆயிட்டு போச்சு. இப்ப அதுதான் கேக்குறேன். பழக்கம் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இவங்க மாப்பிள்ளை என்னங்கிறாருன்னா பாக்கலாம் வேற ஏதோ போட்டு வெறும் வெத்தலை சாப்பிடுவாரு. உங்க மாப்பிள்ளை குடுப்பாரு. அவர் என்ன குளுக்கந்து வச்சு குடுப்பாரு. ஆனா மாதாஜி நீங்க வந்து சாப்பிடக்கூடாது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஏன் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன். புரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மஷ்ரூம் சாப்பிடலாமா மாதாஜி? சாப்பிடக்கூடாது இல்ல? இல்ல, அது தமோ குணத்துல இருக்கிற பொருள் மாதாஜி. காதுக்கல தமோ குணம். இந்த பொருள் என்ன பொருள் சொன்னாங்க இங்க? மஷ்ரூம். முதல்லயே அது ஆரம்பத்திலே விட்டுறோம்ல அத. இல்ல, அது காளான்லாம் நான்லாம் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ஆனா நம்முடைய தமிழ் பாரம்பரியத்துல காளான்லாம் இருந்துச்சா என்ன? அதெல்லாம் புதுசா வந்ததுதான்.
இல்ல மாதாஜி, மழை பெஞ்சுதுன்னா தன்னை போல வளரும் மாதாஜி தோட்டங்கள் எல்லாம். ம் அப்ப அது பறிச்சு சமைப்பாங்களா என்ன? ஆமா மாதாஜி, சாப்பிடுவாங்க கிராமத்துல மாதாஜி. அப்பெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதுதான். ஓ எனக்கு தெரியாது மாதாஜி. எனக்கு நம்ம அதனால இங்கே வந்து சீக்கிரம் எடுத்துட்டு அதை மாதாஜி வந்து கடைசியா சாப்பிடுவாங்க. போட்டு ஆனா அப்படியே நம்ம வச்சு இஸ்கான்ல வந்து அது கோழிக்கறிக்கு சமம்னு சொல்றாங்களா மாதாஜி? இல்ல அது தமோ குணம்னு சொல்லியாச்சு. காளான் சாப்பிடுறது இல்ல, அவ்வளவுதான். சரிங்க. கிருமிகள் நிறைய அட்டாக் ஆகி அதுல அப்படியே இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதனால மாதாஜி வேண்டாம். அது வந்து அழகுன இடத்துலதான் வரும், காளான் ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி. அழுகு நேரத்துல ஆமா, அந்த கட்டை வந்து இந்த கட்டை மரங்கள்லாம் வந்து விழுந்து அந்த இடத்துலதான் வந்து வளரும். ஏன்னா இது தமோ குண உணவு, அது நமக்கு தேவையில்லை. வேற ஏதாவது இந்த பாடத்தினுடைய சம்பந்தப்பட்ட கேள்விகள்? யாருக்காவது கிருஷ்ணர் பிரதிபலிப்பாரா இல்லையான்னு சந்தேகம் இருக்கா? எல்லாம் இல்லைங்க மாதாஜி. எதுவும் இல்லை, எல்லாரும் ஓகே. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. மாதாஜி நம்ம கிருஷ்ண உணர்வுல நம்மளுக்கு அவர் இருக்கிறவங்க கருணை இல்லைன்னா நம்ம பக்திக்கு வர முடியாது, பக்தியில நுழைய முடியாது, பக்தி கிடைக்காது, ஹரிநாமம் சொல்றதுக்கு நம்மளுக்கு இது கிடைக்காது மாதாஜி, சந்தர்ப்பம் கிடைக்காது. சரி. இல்ல நீங்க கேள்வியை திருப்பி கேளுங்க யசோதா மாதாஜி. நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. ஹரே கிருஷ்ண மாதாஜி கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. கேக்குது, சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க. அது கொஞ்சம் தோப்புல இருக்கிற நான் மாதாஜி, கொஞ்சம் டவர் விட்டு விட்டு வருது மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, இப்ப கேளுங்க. இப்ப கேக்குது, புரியுது. அதாவது வந்து சரியா கேட்கல. வந்து நம்ம எந்த பிரதிபலனும் பார்க்காம துக்காராம் மாதிரி அப்பவே பகவான் கூப்பிட்டதையும் நம்ம அப்பவே கைப்பற்று வருத்தெரிஞ்சிடும். எதுவுமே வேண்டாம், பகவான் கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி வரணும்னு சொல்றேன். கேக்குதாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கேக்குது கேக்குது. கண்டிப்பா நன்றி. கேக்குதுங்க. அதாவது பகவான் நம்மளை கைவிட மாட்டார் கண்டிப்பா. ஏன்னா அவர் நம்மளுக்கு வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்தி தூய பக்தி அது என்ன மாதாஜி? பக்தி இருக்கு மாதாஜி, தூய பக்தி ரெண்டும் தூய பக்தியில வித்தியாசம். கலப்படமே இருக்காது. இப்ப நம்ம எல்லாம் கூட பக்தி தான் செய்யறோம், ஆனா இதுல கலப்படம் இருக்குல்ல. கலப்படம் இல்லாத பக்தியை தான் அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்திரோத்தமா. தூய பக்தின்றது இந்த அந்யாபிலாஷிதா சூன்யம். நமக்கெல்லாம் அபிலாஷிகள்லாம் நிறைய இருக்கு, நாமளும் ஆனா பக்தி தொண்டுல தான் இருக்கிறோம். இதுவும் பக்தி தான், ஆனா இது கலந்துருக்கு. அந்த கலப்படம், அந்த உள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் எடுத்துட்டு பண்ணணும். அது தூய்மையா இருக்கணும். தண்ணி கலக்காத பாலா இருக்கணும். நம்ம 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 கொடுக்குற பால், பகவானுக்கு கொடுக்குற பால்ல நிறைய முக்காவாசி தண்ணி, கால்வாசி பால். அப்ப அது முழுதுமா பாலா இருக்கணும், தண்ணி எடுத்துடணும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தூய பக்தின்றது வந்து கலப்படமே இல்லாதது. அதுல கிருஷ்ணருடைய திருப்தியை தவிர, கிருஷ்ணருடைய ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. இந்த பக்தின்ற மலரை நாம அர்ப்பணிக்கிறோம் பகவான் கிட்ட. ஆனா அதுல வந்து வேற சில வாசனைகள்லாம் இருக்கு பாருங்க, வேற வாசனைகள்லாம் இருக்கு. நமக்கு வந்து எப்பொழுதும் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம வந்து பகவான் கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்ன்ற ஒரு அப்படிதான் வாழ்ந்துட்டோம். நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய எத்தனை ஜென்மங்களோ அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது போனாதான் அது தூய்மை பெறும். நம்ம எடுத்துட்டோம், 16 மாலைகளை எடுத்துட்டோம். வெளிப்புறமா பார்க்கும்போது நம்ம எதுவுமே கேட்கலன்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் உண்மை நிலைக்கு நம்ம யாருமே வரல. உண்மை நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது நம்ம அவரை கேட்கவே தேவையில்லை, அவரு இங்க இருப்பார். நம்மிடம் உண்மை இல்லை அப்படின்றது உண்மை, அதை தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டோம் என்றால் சரியா இருக்கும். அங்க அவர் சரியா இருக்கிறார், நான் தான் சரியில்லை. ஓகே மாதாஜி, நன்றி. தூய பக்தியில வந்து இது தூய பக்தின்றது இப்ப சொல்லவே நான் சொன்ன மாதிரி பக்தி சாஸ்திரி சர்டிபிகேட்டே தேவையில்லை.
இல்ல நிறைய பக்தர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு மாயையாக இருக்கிறது. நான் பக்தி சாஸ்திரி படிக்கிறேன், நான் பக்தி வைபவ் படிக்கிறேன். நீங்கள் தூய பக்தராக இருந்தால் எதிர்க்கிறவங்களுக்கு அந்த வாசனை அடிக்கும். நீங்க ஏன் சொல்லவே மாதாஜி தேவையில்லை. படிக்கிறது பேசுறீங்க இல்ல நீங்க கஷ்டமா படிங்க, நான் வேணான்னு சொல்ல, கண்டிப்பா படிக்கணும். ஐயோ மாதாஜி சொல்லிட்டாங்கன்ட்டு படிக்காத விட்டுறாதீங்க. கண்டிப்பா படிக்கணும். நம்மை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு பக்தர் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க சர்டிபிகேட்டை வச்சு நீங்க பக்தி சாஸ்திரி நான் சொல்லப்படாது. அவங்களுடைய ஞானத்தையும் அவங்களுடைய பக்தியும் பார்த்து நீங்க பல பக்தி சாஸ்திரி வாங்கினவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நான் உணர வேண்டும். இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஓகே மாதாஜி. இந்த பக்தி சாஸ்திரி திட்டம், பக்தி வைபவ் திட்டம் எல்லாம் இந்த பாமர மக்கள் எல்லாம் படிக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்காக புடிச்சு தள்ளுறதுக்காக வச்சிருக்காங்க. சர்டிபிகேட் வேற கொடுத்துடுறாங்க. நமக்கு சர்டிபிகேட் வாங்குறது முக்கியம் கிடையாது. கிருஷ்ணர் உணரணும். குந்தி மகாராணி, துளசி மகாராணி மாதாஜி இவங்க கிரேட் அப்படின்னு கிருஷ்ணர் இப்ப கோபிங்களுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லணும். அத சொல்றேன் நான். அது சொல்றதுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை மாதாஜி. கொஞ்சம் சற்று யோசனை பண்ணிட்டு பதில் இது புரிஞ்சுங்க. நான் எந்த ஒரு பக்தருக்கு யாராவது ஒரு பக்தர் ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்களுக்கு போன் மாதாஜி எங்களுக்கு உங்க கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு டைமே இல்லை, ஏன்னா நாங்க பக்தி வைபவம் படிக்கிறோம், பக்தி சாஸ்திரி படிக்கிறோம். படிங்க, நல்லது நல்லது. ஆனால் அடிப்படை விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? அதான் கேள்வி. அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொண்டீர்களா? நீங்க என்னன்னா படிங்க. பக்தி வேதாந்தா கூட சர்டிபிகேட் வாங்கினவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அடிப்படை விஷயமே இருக்காது அவங்க கிட்ட. இதை எங்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஆமா மாதாஜி, நீங்க சொன்னது 100% உண்மை மாதாஜி. எங்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இது இல்ல, இதுவா நம்மளை கொண்டு போக போகிறது. உங்களுடைய மனமாற்றம் கொண்டு போக போகிறது. நீங்கள் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும். சர்டிபிகேட் படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறது இல்ல பக்தி. உணர வேண்டும், நம்மை நாம் உணர வேண்டும், நாம் எந்த நிலையில இருக்கிறோன்றதை அறிய வேண்டும். யாருகிட்ட பார்த்தாலும் நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நான் என்ன எம்ஏ படிச்சிட்டேன், பிஏ படிச்சிட்டேன், பிஹெச்டி வாங்கிட்டேன், அதுவா? படிக்கணும், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல, படிங்க. ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை நீங்க சொல்லக்கூடாது. எதிர்க்க இருக்கிறவங்க, ஓ உங்கள எவ்வளவு பெரிய மாற்றமா அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓ இவ்வளவு விஷயம் நீங்க செய்றீங்களா, நீங்க இவ்வளவு பெரிய பக்தி பண்றீங்களா, எங்களுக்கு தெரியவில்லையே அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். நான் உங்களுக்கு தெரியுமா மாதாஜி, நான் 16 மாலை ஜபிக்கிறேன், நான் மங்களாரத்தி போறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னும் போதே நான் தெரிஞ்சுப்பேன் அடிப்படையே இல்லையே. இருக்கக்கூடாது ஏங்க மாதாஜி? இதெல்லாம் நாங்க சொல்லணும். உங்கள இருக்கிற மாற்றங்களை பார்த்து எதிர்க்க இருக்கிற பக்தர்கள் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படணும். அது மாதிரி கிருஷ்ணர் ஆச்சரியப்படணும். இதுக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார். நம்ம எல்லாம் ரொம்ப ஃபேமஸா பாடுறோம். இன்னைக்கு ஸ்நான யாத்திரை, ஜெகநாதரனுடைய ஸ்நான யாத்திரை. இது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் ஒவ்வொரு விழாவும் நம்மூர்ல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் விழா எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ காலையில மங்களாரத்தி முடிச்சு ஓடணும். 3-4 மணி நேரம் நம்ம காத்திருந்து பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம். அப்ப நிறைய பேர் உள்ள குறுக்கு பூந்தாங்க. குறுக்கு பூந்து ஏமாத்தி, அப்புறம் சில பேர் வந்து பெரிய ஆளுங்கள்லாம் சோப் போட்டு அப்படி முன் வரிசையில போய் இப்படி உக்காந்துக்கிறது. அப்ப நான் இதெல்லாம் ரியலைசேஷன், என்னுடைய ரியலைசேஷன். நான் வந்து சாதாரண பக்தர், உன்னுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களோட இருந்து நீ கிடைப்பியான்னு தவம் இருந்து 4 மணி நேரம் தேவடி காத்து அங்க வந்து பயங்கர இப்படி சின்ன கட்டை அதுல கட்டி வச்சு நான் வந்து 4:30 மணிக்கு போனேன் மாதாஜி. 4:30 மணிக்கு போனேன் அந்த இடத்துக்கு. எங்களுக்கு வந்து 9:30 மணிக்கு அந்த அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரங்கள்ல என் மனச அலை பாய விடாமல் ஜபம் பண்றதுலயும் அந்த குட்டி இடத்துல அப்படி உட்காந்து நான் வந்து பகவானை பார்க்க வேண்டும், நான் மிகப்பெரிய ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தாழ்மையான மனப்பான்மையோட நான் இருக்கிறேன்னான்றதான் இன்னைக்கு நான் எனக்கு கொடுத்துக்கின பாடம். நிறைய பேர் உள்ள நுழைஞ்சாங்க, ஏமாத்தினாங்க, இடிச்சு தள்ளினாங்க. அதெல்லாம் அவர் பார்க்கிறாரே, பார்த்து கொண்டிருக்கிறார்.
அப்போ பாடுறோம், என்ன பாடுறோம்? கதாச்சித் கலிந்தி தத விபின சங்கீத கராவோ முடா பிரினாரி வதனா கமலா ஸ்வதா மதிபஹ ரமா சம்பு பிரம்மா மராபதி கணேஷார் சித்தபதோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்து மே. சங்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார். ஜெகநாத் அஷ்டகம், 8 அஷ்டகம். அதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு, எடுத்து படிங்க. அப்ப இதை பாடும்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கூப்பிட்டு திட்டு வரான் எல்லாரையுமே. ஏன்னா ஜெகநாதரே நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை பார்க்கணுன்றது நல்ல எண்ணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீ எப்படி செயல்படணும்னா அவர் வந்து உன்னை பார்க்குற மாதிரி நீ செயல்படு. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். நாம எப்படி செயல்படுறோம்னா பகவான் வந்து நம்மை பார்க்க வேண்டும். புண்டலிக்க வந்து பாண்டுரங்கர் பார்த்த மாதிரி. நம்ம பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ சர்டிபிகேட்டை தூக்கின்னு தெரிய வேண்டாம். 4 பேர் இவர்கள் கிட்ட இருக்கிற பக்தியை பார்த்து நிஜமா இவங்க கண்டிப்பா இவங்க பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கணும், இவங்க பக்தி வைபவம் முடிச்சிருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களிடம் ஞானம் இருக்கிறதே அப்படின்றத அடுத்தவங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் வெறும் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். சர்டிபிகேட் எப்படி வேணா நிறைய பேர் கிரேஸ் மார்க்ல சர்டிபிகேட் வாங்குறாங்க, எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அந்த பக்தி வைபவ் பக்தி சாஸ்திரி படிக்க வைக்கும் போது யாரையும் ஃபெயிலே பண்ண மாட்டாங்க. இது ரகசியம், நீங்க அண்ணா கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா பக்தர்களை படிக்க வைக்கணும், எப்படியாவது ஒரு விதத்துல அவங்கள பாகவதத்தை தொட வைக்கணும்ன்றது மூத்த பக்தர்களுடைய ஐடியா. அதுல ஃபெயில் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து உடைஞ்சிருவாங்க. அதனால ஃபெயிலே ஆகும். ஈரோட்ல பக்தி சாஸ்திரி ஆரம்பிக்கும் போது ஃபெயில் ஆக்குனாங்களா? ஃபெயில் ஆக்குனாங்க. ஆமா, கொஞ்சம் பேர் தான் பாஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல ஃபெயில் ஆக்குறது இல்ல. இப்ப நானும் தப்பு தவறி பாஸ் ஆன மாதாஜி. அதுல நிறைய இடத்துல ஃபெயில் ஆக்குறது இல்ல. அதான் வந்து எப்படியாவது எது வச்சு படிக்க வச்சு சொல்லி கொடுத்து கட்டுரைகள்லாம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறது தான் பொதுவான அப்ரோச். அப்படித்தான் சொன்னேன், என் பொண்ணுமே பண்ணிடுவாங்கம்மான்னு கவலைப்படா சேருமான்னு சொன்னா. சரி நானும் சேர்ந்தேன். எப்படியே தக்கி முக்கி எப்படி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண. அப்படியா இதான் இது வந்து அடிப்படை விஷயம். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பக்தினா என்னன்னு தெரியும், தூய பக்தினா என்னன்னு தெரியும். சரி, ஓகே. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் வந்து நாளை முகுந்த மாலை வகுப்பில் சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்தித்யேவச பரிதானம் பாவனம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி.